யாரு? அத்தை தானே? இல்ல அப்பா. சொல்லுங்கப்பா. சாப்பிட்டீங்களாப்பா? இப்பதான்ப்பா சாப்பிட்டோம். நீங்க? நான் சாப்பிட்டேன்ப்பா. உங்க அம்மா தான் நேத்துல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கிறா. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்பா. என்னப்பா சொல்றீங்க? அம்மா தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்கன்னா நீங்க அப்படியே விட்டீங்க. திவ்யா கதிர்ல எங்க? ஏன்பா உங்க அம்மா புடிவாதத்தை பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படி கேக்குற? செல்வம் பேச கூட தெம்பு இல்லாம இருக்கிறாப்பா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவ கேட்கலன்னு தான் நான் உனக்கு போன் பண்ணேன். பிபி மாத்திரை வேற போடணும்பா. சரி, போன் அம்மா கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். ஸ்பீக்கர்ல தான்ப்பா இருக்கு. சொல்லுப்பா. இதோ உங்க அம்மா கிட்ட நீயே பேசு. மா பேசு. பூஜை பண்ணானு நீங்க கேளுங்க. கௌரி, சாப்பிடாம இருக்கிற பையன்கிட்ட பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றான் தான் கேள. பூஜை பண்ணானு கேளுங்க. செல்வம், அவ உங்ககிட்ட பேச மாட்டாளா? உன்னையும் மகாவையும் ஏதோ பூஜை பண்ணணும்னு சொன்னாலாமே, அத செஞ்சு முடிச்சாதான் அவ சாப்பிடுவாளாம். அப்பா, நேத்து நைட் தானப்பா பேசிருக்கேன். விடியறதுக்குள்ள எப்படிப்பா பூஜை பண்ண முடியும்? அம்மா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? மகாவுக்கு பிடிக்கலன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. எப்பா, எல்லா முட்டாள்தனம்னு எனக்கு புரியுதுப்பா. ஆனா உங்க அம்மாவுக்கு நீயும் நானும் தான் முட்டாளா தெரியுது. என்ன பண்ண சொல்ற? கௌரி கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், புரிஞ்சிக்காம புடிவாதமா இருக்காப்பா. நீ கொஞ்சம் மகா கிட்ட சொல்லுப்பா. நான் சொன்னேன்னு சொல்லுப்பா. பூஜை பண்ணா யாருக்கும் எந்த கெடுதலும் இல்ல. ஆனா பூஜை பண்ணாம இருந்தா உங்க அம்மாவுக்கு ஏதோ ஆயிடும் போல இருக்குப்பா. எனக்கு தெரியுதுப்பா, எந்த அறிவு உள்ளவங்களும் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு. கண்ணாடியை திருப்பினாதான் ஆட்டோ ஓடுன்னு உங்க அம்மா நம்பிக்கிட்டு இருக்காப்பா. என்னப்பா செய்ய சொல்ற? மகா குழந்தைக்காக இல்லைனாலும் இப்படி குழந்தைய விட மோசமா புடிவாட பிடிக்கிற உங்க அம்மாக்காக கொஞ்சம் பூஜை பண்ண சொல்லுப்பா. மகா நான் சொன்ன உடனே கேப்பாப்பா. அவ புரிஞ்சுக்குவா. சொல்றியாப்பா? சொல்றேன்ப்பா, நான் மகா கிட்ட சொல்றேன். நல்லதுப்பா. பூஜையை முடிச்சிட்டு கால் பண்ண. அப்பதான் இவ விரதத்தை முடிப்பா போல இருக்கு. வரட்டு புடிவாதம் பிடிக்கிறாப்பா. சரிங்கப்பா. சரிப்பா.